அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அந்த நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2021 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அவருடைய ஓட் பெர்சன்டேஜ் நம்ம வேகமாக பார்த்தோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் தனித்து டிஎம்கே அஸ் இண்டிவிஜுவல் பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 37 அல்லது 38% வாக்குகளை பெற்றிருக்கிறது. சுவாரஸ்யமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு ஒரு சக்தி இல்லை அப்படி இப்படின்னு நம்மளே நினைத்து கொண்டு இருக்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சரியாக பண்ணல அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட, போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து, அந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அதிமுக தனித்தே 33-34% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆக திமுக மற்றும் அதிமுக, அதாவது ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்த பிறகு, இந்த பக்கம் கருணாநிதி போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்த பிறகும் கூட, ஒன்று திமுக ஓரளவுக்கு தன்னுடைய வாக்குகளை ஸ்ட்ராங்காக வாங்கியிருக்கு, 37-38% வாக்குகளை வாங்கியிருக்கு, சந்தேகமே கிடையாது. அதே போல் அதிமுகவுமே கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அந்த தேர்தலில் 33% ஓட்ஸ், டிஎம்கே 37-38% ஓட்ஸ், ஏடிஎம்கே 33-34% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே உள்ள வாக்கு வித்தியாசம்